கிரே கோடு. கிரே கோடுங்கிறது ஒரு ஸ்பெஷல் கோடு. இது ஃப்ராங்க் கிரேங்கிறவர் இதை கண்டுபிடிச்சதுனால இதை கிரே கோடுன்னு சொல்லணும். இது ஒரு ரிஃப்ளெக்டட் கோடுன்னு சொல்லணும். என்ன ரிஃப்ளெக்ட்? இதுதான் அந்த கோடு. இந்த கோடு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இப்போது ஒரு நம்பர், ஃபஸ்ட்டு நம்பர் வந்து 0 0 0 0. ஃபஸ்ட் நம்பர்னால் 0க்கு, 1க்கு 0 0 0 1 தான். இதை பார்த்தா பைனரி மாதிரி இருக்கேன்னு நினைப்பீங்க. யூஸ்வலாக 2க்கு நம்ம எப்படி எழுதுவோம்? 0 0 1 0ன்னு தானே எழுதுவோம். ஆனால் இங்கே வந்து 0 0 1 1ன்னு எழுதணும். ஏன் அப்படின்னா வழக்கமாக இங்கே 1 0ன்னு தானே எழுதுவோம். அப்படி எழுதுனா என்ன ஆயிருக்கும்? இப்படி எழுதியிருந்தா இந்த 1 0 ஆயிருக்கு, இந்த 0 1 ஆயிருக்கு, 2 பிட்டு சேஞ்ச் ஆயிருக்கு. ஆனால் அப்படி ஆகக்கூடாது. இந்த கிரே கோடில் என்ன பண்ணணும்? ஒரே ஒரு பிட்டு தான் சேஞ்ச் ஆகணும். ஒரு நம்பர்லேருந்து அதுக்கு சக்சீடிங் நம்பருக்கு நம்ம மூவ் ஆகும்போது ஒரே ஒரு பிட்டில் தான் சேஞ்ச் இருக்கணும். அப்போது 0 0 0 1ன்னு இருந்தால் அடுத்தது என்ன இருக்கணும்? இந்த ஒன்றை மாற்றினா ஒரு பிட்டு தான் மாற்றணும்னு, இந்த ஒன்றை மாற்றணும்னு வச்சுக்கலாம். 0 0 0 0ன்னு ஆகிடும். அதுதான் ஏற்கனவே இருக்குல்ல, ஏற்கனவே அந்த பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் அதுக்கு போகக்கூடாது. ஆமாம், 0வோட வேல்யூ. இந்த ஒன்றை அப்போ மாற்ற முடியாது. அப்போ அடுத்த பிட்டை தான் மாற்றணும். அப்படி மாற்றினா 0 0 1 1ன்னு ஆகணும்ல. இதுதான் அந்த ரெண்டாவது நம்பர். தட் இஸ், அதாவது ரெண்டுக்கு வந்து இப்படி தான் எழுதணும். சரி, 3க்கு என்ன எழுதலாம்? இப்போ என்ன செய்யணும்? ரைட்லேருந்து, இந்த லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட்லேருந்து ட்ரை பண்ணிக்கிட்டே வரணும். அதாவது அதை காம்ப்ளிமெண்ட் ஆக்கணும். ஒரு பிட்டை மட்டும் மாற்றணும். இப்போ இந்த பிட்டை நான் மாற்றுறேன்னு வச்சுக்கோங்களேன், இது 0 ஆகிடும். இது அதெல்லாம் அப்படியே ரீட்டைன் பண்ணிக்கணும். அப்போ 0 0 1 0ங்கிறது தான் 3க்கு. இப்போ 4க்கு என்ன சொல்லுங்கள்? இந்த 0 நான் 1 ஆக்குறேன்னு வச்சுங்களேன். இந்த ஃபஸ்ட்டு 0 1 ஆக்குறேன்னு வச்சுக்கோங்க. இது ஏற்கனவே 1 இருக்குது, இது 0 0னா ஏற்கனவே அது இருக்கே, ஏற்கனவே அந்த காம்பினேஷன் இருக்குல்ல, அது மாதிரி இருக்கக்கூடாது. செகண்ட் பிட்டை மாற்றுறேன்னு வச்சுக்கோங்க. 0 0 0 0ன்னு ஆகிடும்ல, இதுவும் 0 ஆகிடும்ல. அப்போ இது மாதிரி ஆகிடுமே, 0 ஆகிடுமே, அதான் ஏற்கனவே இருக்கே. அப்போ என்ன பண்ணணும்? தேர்டு பிட்டை தான் மாற்றணும். இது ரெண்டையும் ட்ரை பண்ணோம். இதை மாற்றினா இது வந்துடுது, இதுக்கு ப்ரீவியஸ் நம்பர். இதை மாற்றினா ஃபஸ்ட்டு 0 வந்துடுது. அப்போ தேர்டு பிட்டு தான், அதாவது ரைட்லேருந்து தேர்டு பிட்டு. அப்போ அது என்ன ஆகும்? இப்படி ஆகுமா? இது மாதிரி இருக்கான்னு பாருங்கள். இது வரைக்கும் இல்லை. அப்போ இதுதான் அடுத்த நம்பர். இப்போ பாருங்களேன், ஃபஸ்ட்டு 0 0 0 0 இந்த டேபிளுக்கு வந்துடுங்க. அடுத்து இந்த ஒரு பிட்டு மட்டும் இதில் சேஞ்ச் ஆகிருக்கா? ஆயிருக்கு. இதையும் பாருங்கள், இந்த பிட்டு மட்டும் தான் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்க. இதையும் பாருங்க, இந்த பிட்டு மட்டும் தான் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்க. இல்லை, இதுவும் பாருங்க, இந்த பிட்டு மட்டும் தான் சேஞ்ச் ஆகிருக்கு. இதுவும் பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் பிட்டு மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு. இது ரெண்டையும் பார்த்தா இந்த செகண்ட் பிட் மட்டும். இது ரெண்டும் பார்த்தா இந்த தேர்ட் பிட் மட்டும். இது ரெண்டும் பார்த்தா இதில் பாருங்க, இதில் என்ன மாதிரி இருக்குது? இதுலேருந்து இதுக்கு வரும்போது ஃபர்ஸ்ட் பிட் பாருங்க மாதிரி இருக்கு பாருங்க. இதில் இந்த லாஸ்ட் பிட்டு, அடுத்தது செகண்ட் பிட்டு, அடுத்தது லாஸ்ட் பிட்டு. இது மாதிரி ஒவ்வொரு பிட்டாக, ஒரு இதுக்கும் அடுத்ததுக்கும் ஒரு பிட்டு தான் சேஞ்ச் இருக்கும். இதுக்கு பேர் கிரே கோடு. இது கொஞ்சம், இது எப்படி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது? இது மாதிரி பார்த்து சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கேன் அப்படின்னு நினைக்கலாம். ஒரு பைனரியிலேருந்து கிரேக்கு டைரெக்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது, அது நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னால் இது எப்படி ரிஃப்ளெக்டிங் கோடுன்னு சொல்கிறேன். இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல இந்த நம்பரை பாருங்கள், இந்த நம்பரையும் பாருங்கள். தட் இஸ் 7 8. இந்த ஃபர்ஸ்ட் பிட் மட்டும் இங்கே 0 1 ஆயிடுச்சா? ஆனால் அடுத்த 3 பிட்டும் பாருங்க சேமா இருக்கா? இது ரெண்டையும் பாருங்க, அதுக்கு அடுத்த ரெண்டையும் பாருங்க, 6ஐயும் 9ஐயும், இது ரெண்டையும் பாருங்க. இந்த 3 ஃபர்ஸ்ட் பிட் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு, மத்ததெல்லாம் அப்படியே சேமா இருக்கு. இது ரெண்டையும் பாருங்க, அதுலயும் ஃபர்ஸ்ட் பிட் மட்டும் தான் சார் சேஞ்ச் ஆயிருக்கு, மத்த மூணும் சேமா இருக்கு. 3 ஒண்ணா இருக்கு. இது ரெண்டையும் பாருங்க, அதே மாதிரி தான் இருக்கு. சேம் தான். இது பாருங்க 0 1 0, இதுவும் அதே மாதிரி இருக்கு பாருங்க. இது பாருங்க அதே மாதிரி, இது பாருங்க அதே மாதிரி, இது பாருங்க இருக்குல்ல. இது ஃபஸ்ட்டும் இந்த லாஸ்ட்டும் 3 பிட்டும் 0 தானே, 0. அப்போது எல்லாம் இதை தான் ரிஃப்ளெக்டிங் கோடுன்னு சொல்லணும். அப்போ கிரே கோடுங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு நம்பருக்கும் அதுக்கு சக்சீடிங் நம்பருக்கும் ஒரு பிட்டில் தான் சேஞ்ச் இருக்கும்.
நீங்கள் எங்கே எடுத்துக்கிட்டாலும் இப்போ இதுலேருந்து இதுக்கு போனீங்கன்னா ஒரு பிட்டு தான், இதுலேருந்து இதுக்கு போனீங்கன்னா ஒரு bit. அல்லது இங்கேருந்து மேலே போனாலும் சரி, ஒரு நம்பருக்கும் அதுக்கு சக்சீடிங் நம்பருக்கும் ஒரு பிட்டில் தான் சேஞ்ச் இருக்கும்.